குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகிக்குவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அண்ட் கடைசியாக நம்ம பார்த்தது டிபிஎஸ்பி, இந்த டாபிக் வரைக்கும் பர்ஃபெக்டாக தெளிவாகிக்குவாங்க. இது வரைக்கும் நம்ம டீச் பண்ணதுலேருந்தே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். இதுக்கப்புறம் வர்றதுலேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க தான். பட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதுக்கடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கல்ல பார்லிமெண்ட்டில் 130th அதாவது 130th பில் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 130வது பில்லு. இன்கேஸ் இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது 107வது சட்ட திருத்தமாக மாறிடும். இது வரைக்கும் 106 சட்ட திருத்தம் இருக்குது. 130வது பில்லை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது சட்ட திருத்தமாக மாறிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா எந்த எதிர்கட்சியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, எம்எல்ஏஸு, எம்பிஸ், இவங்க எல்லாரையும், மினிஸ்டர்ஸு, இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் பண்ணுறது மாதிரியான ஒரு பில் இது. இன்றைக்கி நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனே அதுதான், பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஆக்சுவலி இந்த பில் சட்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் 100% குறைவு தான். ஸோ எல்லாருமே விமர்சனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை சட்டமாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே அவங்க இவர் தான் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. யார்? அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் தான் கொண்டு வந்திருக்காரு. மேபி அவங்களோட இதை வச்சு அவங்க பண்ணலாம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும் போது இது மெஜாரிட்டி எதில் வரும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே வரும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் போடும்போது மேக்ஸிமம் அவங்களாலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அவங்களே கூட இதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியோட கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலே போதும். எல்லாருமே தான் சப்போர்ட், அதாவது ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணலான்னா எதிர்கட்சியில் 5 பேராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது பில்லாக மாறிடும். பில்லுங்கிறது அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. யாருமே ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலன்னா தான் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கே போகும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் எப்போவுமே லோக்சபாவாக இருக்கட்டும், ராஜ்யசபாவாக இருக்கட்டும் பவர் இருக்கும். அதனால் மெஜாரிட்டி ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 18th லோக்சபாவில் மெஜாரிட்டி கிடைக்கல பிஜேபிக்கு. நம்ம விஜய் கூட இன்றைக்கி சொல்லியிருப்பார், நம்மளோட கொள்கை எதிரி பிஜேபி, நம்மளோட அரசியல் எதிரி திமுக. அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இப்போல்லாம் எந்த அரசியல்வாதியும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை ஓப்பனாக இப்படிலாம் பேசி. சீமான்லாம் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. தம்பியா என்ன வேணால் பண்ணட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு அங்கே வேண்டாம். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளே போயிடலாம். அடுத்தது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரிஜினலி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சா? ஒரிஜினலி மீன்ஸ் கான்ஸ்டியூஷன் உருவாக்கின பீரியடில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிற கான்செப்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவானப்போ இருந்துச்சா அப்படின்னா நோ, ஒரிஜினலி நோ. எப்போ உருவானுச்சு அப்படின்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இதை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது 1976ல் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. 1976ல் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி, புரியுதுங்களா, இந்த கமிட்டியை யார் போட்டது அப்படின்னா காங்கிரஸ். 1976ல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ அவங்க தான் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. எதுக்கு? ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குறது சம்மந்தமாக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போது அதாவது நீட் அண்ட் நெசசிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஓகேவா? இது எந்த பீரியடில் அப்படின்னா இன்டர்னல் எமர்ஜென்சி. அந்த 1975ல் உள்நாட்டில் உருக்குலைவு நடந்துச்சு. 1975ல் நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாங்க, தெரியுமா? அந்த எமர்ஜென்சி அப்போது நடந்த சில விஷயங்களில் பார்த்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு ஒரு பரிந்துரை பண்ண சொல்லி ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி தான் இவங்க தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியை கான்ஸ்டியூஷனை செப்பரேட்டாக ஒரு யூனிட்டாகவே கொண்டு வரணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணி எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி ஃபைனலாக பார்ட் 4ல் ஏ அப்படிங்கிற இடத்துல ஃபண்டமெண்டல் டியூட்டியை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பார்ட் 4ல் ஏ, பார்ட் 4 டிபிஎஸ்பினா பார்ட் 4 ஏல நம்ம ஒரு தனியான ஒரு
டியூட்டியாக இதை கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. பார்ட் 4A கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்ட் 4A ஆர்டிக்கல் 51A இந்த ஒரு ஆர்டிக்கல் கீழே மொத்தமாக 10 ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. புரியுதா? பார்ட் 4A புதுசாக பார்ட் 4Aன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. எப்போது 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பார்ட் 4Aன்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அதனால அது பார்ட் 4A கொண்டு வர்றதுக்காக 51Aன்னு ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? பார்ட் 4Aவை கொண்டு வர்றதுக்காக 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டி பற்றி பேசுகிற பார்ட் எதுனா பார்ட் 4A. எந்த ஆர்டிக்கல்னா 51A. இப்போ 51A தான் நம்ம அந்த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் சின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்து லேட்டராக 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். இந்த கமிட்டி எப்போ போட்டது அப்படின்னா 1976 காங்கிரஸால் போடப்பட்டுச்சு. எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படின்னா இன்டர்னல் எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க 1975 இந்தியாவில், உள்நாட்டு உருக்குலைவு அந்த பிரச்சனை அப்போது இது வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். சரி, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி இது 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக 51Aங்கிற ஆர்டிக்கலுக்கு கீழே எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. மொத்தமாக 10 டியூட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. டியூட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயமாக இந்த விஷயத்தை எல்லாமே செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படையான கடமைகள். இது உன்னோட கடமை, இதை நீ செஞ்சு தான் ஆகணும், என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சுதந்திரத்துக்காக போராடினாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து அதை எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்கள அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவோட சொத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு டியூட்டி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் தனியாக. ஸோ 10 டியூட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 10 டியூட்டியை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மதித்து அதை பண்ணணும். இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வார் ஒன்று நடக்குது இந்தியாவுக்கு அப்படின்னா, அந்த வாருக்கு ஆர்மியில் இருக்கவங்களோட தொகை வந்து பத்தலைன்னா நம்மளும் போயிட்டு வந்து ஒரு சிவிலியனாக உள்ளே போயிட்டு ஆர்மி மேனாக ஒர்க் பண்ணணும், யாராக இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கடமையில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் இது கிடையாது. 1976 என்ன பண்ணியிருப்பாங்க, 10 டியூட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் தெரியணும். அதுக்கடுத்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா USSR அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க. USSR ரஷ்ய அரசியலமைப்புலேருந்து இதை எடுத்திருக்காங்க. புரியுதா? அதுக்கடுத்து 11ஆவதா இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதை எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 11th ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். 1 2 3 அப்படியே 11 வரைக்கும் மொத்தமாக பார்த்துலாம். ஸோ ப்ரெசன்ட்லி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. எப்போ எத்தனை இருந்துச்சுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். புரியுதா? எப்போ 10 எப்போ 11, இப்போ ப்ரெசன்ட்லி 11 இருக்குது. இதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது, இதில் கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போட்டுக்கோங்க, என்னெல்லாம் அடிப்படை கடமைகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம். 51 கேபிட்டல் ஏல ப்ராக்கெட் போட்டு ஸ்மால் ஏ போட்டுக்கோங்க, அதுதான் ஃபர்ஸ்ட்டு. 51 ஏல ஸ்மால் ஏ. ஒரு டைம் மட்டும் 51Aன்னு போட்டு லைனாக அப்படியே நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. BCDன்னு ஸ்மால் மட்டும் போட்டு எழுதிக்கோங்க. எல்லா இடத்துலையும் 51A போட்டு ABCDன்னு போடாதீங்க. ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு ஒரு ஐஃபன் போட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டு ரெஸ்பெக்ட் ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு ரெஸ்பெக்ட் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்.
to respect national flag and national anthem. இது மட்டும் கிடையாது, நேஷ்னல் லெவலில் எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். அரசியலமைப்பு சட்டம், நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இந்த மாதிரி நேஷ்னல் எமோல்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் 51 ஏல ஸ்மால் ஏங்கிற ஆர்டிக்கல். அதுக்கடுத்து ஸ்மால் பி, follow the noble ideals, follow the noble ideals, follow the noble ideals that inspired the national struggle for freedom. Follow the noble ideals that inspired the national struggle for freedom. அதாவது என்ன சொல்கிறாங்க, சுதந்திர போராட்ட வீரர்களின் உன்னத உணர்வை நினைத்து பேணுதல், சுதந்திர போராட்ட வீரர்களின் உன்னத நினைவை நினைத்து போற்றுதல். புரியுதா? அவங்களுடைய கஷ்டப்பட்டு போராடி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த உணர்வை மதித்து அவங்க முன்னாடி நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம மதிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. அடுத்த சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி டு ப்ரொடெக்ட் சாவரினிட்டி, டு ப்ரொடெக்ட் சாவரினிட்டி, டு ப்ரொடெக்ட் சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, டு ப்ரொடெக்ட் சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும். நாட்டோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல். இதான் வந்து சி. அடுத்தது டி. டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, to defend the country and render national service, and render national service, and render national service when called upon to do so. அதாவது நாட்டோட பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல். அதான் டி. எப்பயாவது திடீர்னு வந்து எமர்ஜென்சின்னு நம்மளை கூப்பிடுறாங்க ஆர்மிக்கு அப்படின்னா நம்ம போகணும். அதுதான் ரூல், டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இ. இ என்ன சொல்கிறாங்க, டு promote brotherhood, to promote brotherhood and dignity of women, dignity of women. அதாவது பெண்களில் வந்து சகோதரத்துவத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய கண்ணியத்தை மதிக்கணும், அவங்கள சகோதரத்துவத்தோடு அணுகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதான் வந்து இ. அடுத்து எஃப். எஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாமே படிக்கணும், கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ABCDEF ஏதாவது ஒரு நாளை கொடுத்து மேட்ச் ஷீட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எஃப்ல என்ன சொல்கிறாங்க, டு வேல்யூ the heritage of, to value the heritage of
country's composite culture. Country's composite culture. To value the heritage of country's composite culture. நம்முடைய பண்பாடு நம்மளோட பண்பாடு கலாச்சார மேன்மையை மதிக்கணும். பண்பாடு கலாச்சார மேன்மையை மதிக்கணும். அதான் எஃப். கண்ட்ரிஸ் காம்போசைட் கல்ச்சர் வந்து வேல்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜி. ஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, improve the natural environment. improve the natural environment. இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த சொல்கிறாங்க. பாதுகாத்து மேம்படுத்துறது. இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து மேம்படுத்துதல். அதான் டு இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சும்மா பேசிக்கான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். அது கீழே என்ன வேணாலும் வரலாம். டு இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜி. அடுத்து ஹெச். ஹெச்சில் என்ன சொல்கிறாங்க, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் and humanism. To develop scientific temper and humanism. என்னது, அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதநேயத்தை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதநேயத்தை வளர்க்குறது ஹெச். அடுத்து ஐ. ஐயில் என்ன சொல்கிறாங்க, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது. பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது ஐ. அடுத்தது டு இம்ப்ரூவ் இல்லை டு டெவலப் போட்டுக்கோங்க. டு டெவலப் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. டு டெவலப் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது டு டெவலப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டின்னு போட்டுக்கோங்க. டு டெவலப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. டு டெவலப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது தனி மனித மற்றும் கூட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துறது. தனி மனித மற்றும் கூட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். தனி மனித மற்றும் கூட்டு நடவடிக்கையை மேம்படுத்துதல். அடுத்தது கே. இதுதான் கடைசியாக ஆட் பண்ணது. 86th அந்த அமெண்ட்மெண்ட் இருக்குள்ளே 2002 அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ண கடைசியான ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி இதுதான். 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி கே. ரொம்ப முக்கியம், இது தெளிவாக எழுதிக்கோங்க. டு ப்ரொவைட் opportunities for education. To provide opportunities for education. To provide opportunities for education. To his her ஆண் அல்லது பெண். his her. to his 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 ஒரு ஸ்லாஷ் போட்டு her. his her child or ward. his her child or ward between the age of 6 and 14 years. Between the age of 6 and 14 years.
அதாவது 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி இருக்கு இல்லையா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் கல்விக்கு அவங்களோட பெற்றோர்களோ இல்லை பாதுகாவலர்களோ பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். 6 to 14 ஏஜில் இருக்கிறவங்க அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை வளர்க்குறதுக்கு யார் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுதான் 51A கே. ஸோ இந்த எஜுகேஷன் இது சம்மந்தமானது எல்லாமே இந்த 86th அமெண்ட்மெண்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. 3 விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 45ங்கிற ஆர்டிக்கலில் இருந்ததை 21A கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 3 விஷயமும் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட். 45, 21A, 51A கே. இந்த 3ஐயும் கம்பேரிசன் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட முக்கியத்துவம் பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அண்ட் காமன் லைஃப், அவங்களோட பொது வாழ்க்கை, ஒரு தனி மனிதன் மற்றும் அவனோட பொது வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கம் பற்றினது அப்படி எழுதிக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட பொது வாழ்க்கையோட ஒழுக்கம் பற்றினது தான் வந்து அடிப்படை கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. அதே மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல், எக்கானமிக்கல், சோஷியல், இந்த 3 விதமான அடிப்படை கடமைகள்ங்கிறது, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட காமன் லைஃப்பை பற்றி பேசுறது. புரியுதா? அதுக்கடுத்து இது ஜஸ்ட் தெரிஞ்சால் கூட போதும், இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இது வந்து அரசியல், பொருளாதார, சமுதாய அறம் காப்பவை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல், பொருளாதார, சமுதாய அறம் காப்பவை. ஸோ அதாவது என்னது, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் இது எல்லாத்துடைய என்ன சொல்கிறது, அறம் காப்பைனா என்ன சொல்லலாம், விர்ச்சு டு ப்ரொடெக்ட், விர்ச்சு ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்குமே காமனானது ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது கீழே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை எரிக்கிறதோ, பொது சொத்தை சேதப்படுத்தி அழிக்கிறதோ, இந்த வன்முறையில் ஈடுபடுறதோ, இது எல்லாமே வந்து சமூக விரோதமான செயல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோன்னா கிரிட்டிசிசமும் சிலது இருக்குது. கிரிட்டிசிசம் இது மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இதில் ஆட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிசிசம்னு போட்டு இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு சிலது இருக்குது. என்னென்னா கேஸ்டிங் ஓட் ஒரு பாயிண்ட்டு, பேயிங் டாக்ஸஸ் ஒரு பாயிண்ட்டு, ஃபேமிலி பிளானிங், இந்த ரெண்டும் சரி, இந்த 3 இருக்கு இல்லையா, கேஸ்டிங் ஓட்டு அதாவது ஓட்டு போடுறது, டேக்ஸ் பே பண்ணுறது, ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு, இந்த 3 விஷயமும் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்க வேண்டியது. ஆனால் அது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் கொண்டு வரலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக
சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா வர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன். 1999 வர்மா கமிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஒரு எப்படி சொல்ல, அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அது ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இதில் வேறு எதாவது ஆட் பண்ணலாமா இல்லை இருக்கிறது போதுமா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. வர்மா கமிட்டின்னு 1999 வருஷத்தில் போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி கேஸ்டிங் ஓட்டு, பேயிங் டேக்ஸு, ஃபேமிலி பிளானிங் இந்த 3 ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வந்து ஆட் பண்ணலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்மா கமிட்டியோட கிரிட்டிசிசமாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது. அதனால இந்த 3 பாயிண்ட்டுமே கண்டிப்பாக முக்கியம். சரி, வேறு என்னெல்லாம் வந்து அப்சர்வேஷன்ஸ் வர்மா கமிட்டி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதையும் எழுதிக்கோங்க. வர்மா கமிட்டியுடைய வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் வர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன்ஸ் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த 8 பாயிண்ட்டும் என்னென்னா சட்டங்கள். இந்த சட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் வர்மா கமிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சேர்த்த வேண்டியது, ஆனால் நீங்கள் சேர்த்தலை அப்படின்னு குறை சொல்லியிருக்காரு. குறை சொல்கிறதுமே அவரோட அறிக்கையில் இதை கொடுத்துருந்தாரு, ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் to National Honor Act. The Prevention of Insults to National Honor Act 1971. தேசிய அவமதிப்பு தடுப்பு சட்டம். Prevention of Insults to National Honor Actனா தேசிய அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971. இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கடுத்து த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். 1955 இதையும் ஆட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. த இந்தியன் பீனல் கோட், ஐபிசி செக்ஷன் சொல்கிறாங்களே, த இந்தியன் பீனல் கோட் 1860 அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் பண்ணலை. த இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 1860. அடுத்தது த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். The Unlawful Activities Prevention Act. The Unlawful Activities Prevention Act 1967 இதையும் ஆட் பண்ணல. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஆக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்து த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். The Representation of People Act 1951. The Representation of People Act ங்கிறது 1951. அடுத்தது The Wildlife Protection Act 1972. The Wildlife Protection of 1972. Wildlife Protection Act ங்கிறது 1972. அடுத்து The Forest Conservation Act. The Forest Conservation Act 1980 1980. காடுகள் பாதுகாப்பு சட்டம் அல்லது வன பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாமே வர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன். அதாவது இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திருக்கணும் அப்படின்னு சேர்த்த சொல்லி அவரோட ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தாரு. பட் ஆனால் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ நமக்கு இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிற கான்செப்ட் முடியுது. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டியும் நான் ஜஸ்டிசபிள், இதுவும் வந்து நான் ஜஸ்டிசபிள்ங்கிறது தெரியணும். நீதித்துறையால் நிலைநாட்ட முடியாது அப்படிங்கிறது தெரியணும். அவ்வளோதான், இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டி நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு
சட்ட திருத்தம் எப்படி பண்ணுறாங்க, என்ன எல்லாம் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ இதை வச்சு தான் 130th பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 130th பில் வந்து 2 சபாலையும் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடுவாங்க, டேரெக்டாக ஆக்சுவலி இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூட்ட முடியாது. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் லோக்சபா ராஜ்யசபா இது நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றும் டீப்பாக இங்கே பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்படி பண்ணுறாங்க. ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு இதோட மூலம் என்ன, பாரோடு எந்த நாட்டில்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்தது தான் இது. நம்மளோட நாட்டோட கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய பிரிட்டனில் இருக்க மாதிரி ஈஸியாகவும் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கஷ்டமானதும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட விஷயம் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி நெய்தர் ஃப்ளெக்சிபிள் நார் ரிஜிட். இது வந்து என்னது ஃப்ளெக்சிபிள்னா என்னது, ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நெகிழும் தன்மை உடையதும் இல்லை நெகிழா தன்மை உடையதும் எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. 2 மாதிரியும் இருக்கும், ஆனால் இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா, 2தோட சிந்தசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்திய அரசியலமைப்பில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 20 கொடுத்துருக்காங்க. பார்ட் 20 2 எக்ஸ் போட்டிங்கன்னா அதுதான் பார்ட் 20. ஆர்டிக்கிள் 368 தான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுது. கான்ஸ்டியூஷனை யாரால தான் அமெண்ட் பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுன்னு போனாலும் சில விதிமுறைகள் இருக்குது. இதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த கேஸ் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், இது எதுக்குமே பாதிப்படையாத மாதிரி கான்ஸ்டியூஷனை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வர முடியும் கான்ஸ்டியூஷனில், புரியுதா? அப்போ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதுவும் இன்றைக்கி தான் பார்ப்போம். அமெண்ட்மெண்ட்டை பார்த்த உடனே பார்த்துருவோம், ஏன்னா அதுவும் இந்த இடத்துல தான் தேவை நமக்கு. ஓகேவா, இப்போ பேசிக்கான விஷயம் புரிஞ்சுது இல்லையா? அடுத்தது நம்ம வந்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடலாம். எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். இப்போது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 கீழே பண்ணணும் அப்படின்னா ஒரு பில் வந்து பாஸ் பண்ணும். இப்போ வந்து என்னது மான்சூன் செஷன் மழைக்கால கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணும். எதில் பாஸ் பண்ணும், அது எய்தர் லோக்சபாவோ இல்லை ராஜ்யசபா, புரியுதா? அதாவது எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், புரியுதா? ஒன்லி பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், புரியுதா? ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் நிறைய டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. நார்மல்னாலும் அதே மாதிரி தான் 2 அவையில் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபினான்ஸ் மட்டும் எப்பயுமே லோக்சபாவில் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும், டேரெக்டாக ராஜ்யசபாக்கு கொண்டு வர முடியாது. அதே மாதிரி வந்து வைஸ் பிரசிடென்ட்டோடைய பதவி நீக்க தீர்மானம் இம்பீச்மெண்ட்டோட ரெசல்யூஷன் இருக்குல்ல, அதுவும் வந்து ராஜ்யசபாவில் மட்டும் கொண்டு வர முடியாது, லோக்சபாவால் கொண்டு வர முடியாது. பட் இங்கே கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது, நம்ம உள்ளே பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அந்த பில்லுனா மசோதா, அந்த பில்லை ஒரு மினிஸ்டரும் கொண்டு வரலாம், இல்லை ப்ரைவேட் மெம்பரும் கொண்டு வரலாம். இப்போ மினிஸ்டர்னா யார், மொத்தமாக நம்ம வந்து 780க்கு மேலே மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. எதில் லோக்சபா ராஜ்யசபாலாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் மெம்பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் மட்டும்தான் மினிஸ்டராக இருப்பாங்க. லைக் வந்து இப்போது லோக்சபாவில் 15% மேலே மினிஸ்டர் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது, கரெக்டாக? அப்போது மேக்ஸிமம் 60 பேர் வரைக்கும் இருப்பாங்க. 60 பேருக்குள்ளே தான்
இருக்க முடியும் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா. 540 பேர் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து லோக்சபாவில் இருக்கிறவங்க 545 பேருனா அதில் 15 பேருன்னும்போது ஒரு 60 பேருன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 60 பேர் தான் வந்து மினிஸ்டர். இவங்களும் கொண்டு வரலாம். இல்லைனா பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்லாம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்க தான் ப்ரைவேட் மெம்பர்னு சொல்கிறோம். இதில் யார் வேணாலும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட் முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பார்லிமெண்ட்டில் லோக்சபாலையும் ராஜ்யசபா யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. புரியுதா? 2வது பாயிண்ட்டு, அந்த பில்லை லோக்சபாவில் இருக்கிற மினிஸ்டரோ இல்லை ராஜ்யசபாவில் இருக்கிற மினிஸ்டரோ கொண்டு வரலாம். இல்லை லோக்சபாவில் இருக்கிற ப்ரைவேட் மெம்பரோ ராஜ்யசபாவில் இருக்கிற ப்ரைவேட் மெம்பரோ, காமனாக அதுதான் வந்து பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ யார், ஒரு மினிஸ்டர் ஆர் ப்ரைவேட் மெம்பர் யார் வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றதுக்கு பிரசிடெண்ட்டோட ப்ரியார் பெர்மிஷன் தேவையில்லை. புரியுதா? பிரசிடெண்ட் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் கிட்ட ப்ரியார் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த பில் எந்த அவையில் அறிமுகப்படுத்தினாலும் அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எந்த அவையில் அறிமுகப்படுத்தினாலும் மஸ்ட் பி பாஸ்டு இன் ஈச் ஹவுஸ் பை எ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எந்த அவையில் அது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பண்ணுறாங்கன்னா, இப்போ லோக்சபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் அது என்ன பண்ணணும், ராஜ்யசபாவுக்கு மூவ் பண்ணணும். ராஜ்யசபாவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் அதை மூவ் பண்ணணும். இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சாலும் அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். புரியுதா? ரீகன்சிடரேஷன் பண்ணவே மாட்டாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? அப்போது 2 அவையிலுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் மட்டும்தான் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். இது ஒரு மேஜர் பாயிண்ட்டு. ஓகேவா? அது என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதாவது சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது வந்திருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, மொத்தமாக இன்றைக்கி அவைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்து அதில் 3ல் 2 பங்கு பீப்புள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 3 பேர் வந்திருந்தால் 2 பேர் சைன் பண்ணியிருக்கணும். 100 பேர் வந்திருந்தால் அப்போ எவ்வளோ பேர் வரும், ஒரு 70 பேர் சைன் பண்ணியிருக்கணும். அந்த கான்செப்ட் 100 பேர்னால் அதில் 70-75 பேராவது சைன் பண்ணியிருக்கணும். 2/3 அப்படின்னு சொல்லுவாங்க. 2/3 மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். புரியுதா? total membership of the house and a majority of 2/3 of the members. அதாவது மொத்த மெம்பர்ஷிப், ஹவுஸோட மொத்த மெம்பர்ஸில் மெஜாரிட்டியாக 2/3 3ல் 2 பங்கு பீப்புள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈச் ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக பில்லை பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செப்பரேட்டாக தனித்தனியாக பாஸ் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் ஏ டிஸ்அக்ரிமெண்ட், புரியுதா? இன்கேஸ் ஆஃப் ஏ டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் த 2 ஹவுசஸ், லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பில்லு சம்மந்தமாக வந்துச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஹோல்டிங் ஏ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ். கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஜாயிண்ட் சிட்டிங், அது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையவே கிடையாது கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துறதுக்கு. அதுதான் சொல்ல வராங்க தெளிவாக. கூட்டம்ங்கிறது சாதாரண பில்லுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் டு என்ன சொல்கிறாங்க, ஜாயிண்ட் செஷன் ஆஃப் த 2 ஹவுசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் சிட்டிங் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பில் லேப்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்கேஸ் இந்த பில்லு ஒரு ஃபெடரல் ப்ரொவிஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, புரியுதா? ஒரு ஃபெடரல் கூட்டாட்சி சம்மந்தமாக, இப்போ ஒரு ஸ்டேட்டையும் அது பாதிக்குது. இவங்க ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டையும் பாதிக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 130th பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பில் வந்து என்ன, ஒரு ஸ்டேட் முதலமைச்சர், கரெக்டாக முதலமைச்சரையும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸையும் கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி பில்லெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபெடரல் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, கூட்டாட்சி தொடர்பானது. இந்த மாதிரி விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் மட்டும் கிடையாது,
மொத்தம் 28 ஸ்டேட்னா அதில் ஆஃப் த ஸ்டேட் இருப்பாங்கல்ல, அந்த ஆஃப் ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேச்சர்லையும் சட்டமன்றத்துலேயும் சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பில்லை வந்து மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? லோக்சபா ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதே மாதிரி ஆஃப் த ஸ்டேட், மொத்த ஸ்டேட்டில் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இந்த பில்லை சிம்பிள் மெஜாரிட்டியில் மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு? அது இன்கேஸ் ஃபெடரலாக இருந்தால், கூட்டாட்சி தொடர்பான சட்ட திருத்தமாக இருந்தால் மட்டும் இந்த விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டினா. இப்போ 50 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னா அதில் மெஜாரிட்டி 26 பேர் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் மெஜாரிட்டினா. 25+1 அதுதான் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா இவ்வளோ தான். 50 பேர்னா 25+1 அவ்வளோதான். பட் ஆனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னது? 50 பேருனா 30 பேருக்கு மேலே இருக்கணும். கிட்டத்தட்ட 35லேருந்து 40 பேர் வந்து சைன் பண்ணணும். அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 2/3 இல்லையா, 3/2 பங்கு அப்படிங்கிற மாதிரி வரும். 3ஆக பிரிக்கணும். 50ங்கிறது 3. இப்போ 60 பேர்னா அதை 3ஆக பிரித்து 20 வருதா? அப்போ 3/2 40 பேர் சைன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். 31 பேர் சைன் பண்ணாலே சிம்பிள் மெஜாரிட்டி. அந்த கான்செப்ட் இவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ். புரியுதா? இப்போது ஒரு லோக்சபா ராஜ்யசபா 2 பேரும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப் த ஸ்டேட்டும் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. இல்லை அது ஃபெடரல் இல்லாமல் நார்மலாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுங்கிறதுனால லோக்சபா ராஜ்யசபா மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது பிரசிடெண்ட்டோட கைக்கு போகுது. இப்போ பிரசிடெண்ட் வந்து ஒரு பில்லை நார்மலாக பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நிறைவேற்றி அனுப்பும்போது ஒன்று அந்த பில்லுக்கு வந்து சைன் பண்ணலாம், given assent to the bill சைன் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை வந்து கரெக்ஷன் பண்ண சொல்லி திருப்பி அனுப்பலாம், இல்லை அதை தானே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 சாய்ஸ் அவருக்கு இருக்குது. பட் ஆனால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் சைன் பண்ணி தான் அவனும் வேறு வழியே கிடையாது. நோ ப்ரொவிஷன்ஸ் டு ரிட்டர்ன் த பில். புரியுதா? அவரால் கான்ஸ்டியூஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் சைன் பண்ணி தான் ஆகணும். லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மெஜாரிட்டியாக, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அக்செப்ட் பண்ணி அனுப்புகிறாங்களா, அப்போது நீ சைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணது எப்போ அப்படின்னா, அதாவது கிவ் his or assent to the bill and do not send the reconsideration of the parliament அப்படிங்கிற கான்செப்டை எப்போ கொண்டு வராங்கன்னா 24th amendment 24th amendment 1971. ரொம்ப முக்கியம் இந்த அமெண்ட்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 24வது சட்ட திருத்தம் 1971. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு தன்னோட சைன் கொடுத்தே ஆகணும், தன்னோட அசென்ட் வந்து கொடுத்தே ஆகணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது, திருப்பி அனுப்புறது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னது 24வது சட்ட திருத்தம் 1971. புரியுதா? அப்போது கான்ஸ்டியூஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுக்கு பவர் கிடையாது, சைன் பண்ணுறது மட்டும்தான் பவர், வேறு எதுவுமே அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து ஃபைனலாக, ஆஃப்டர் த பிரசிடென்ட்ஸ் அசென்ட் த பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். அவ்வளோதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். பிரசிடெண்ட் சைன் பண்ண உடனே அது என்ன ஆயிடுச்சு, ஒரு அடுத்த சட்ட திருத்தமாக 107வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் புதுசாக இன்க்ளூட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு இப்போ தெளிவாக புரியுதா உங்களுக்கு? இது நாள் வரைக்கும் இதில் டவுட் இருந்துருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக இப்போ தெளிவாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போது டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் பண்ணுறது நான் தான் சொன்னல, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நார்மல் அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதாவது பேசிக்கான சில விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 3 டைப் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. அது வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா இதுக்கு கீழே பார்லிமெண்ட்டுக்கு கீழே நம்ம பார்ப்போம். இப்போ டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், அதுக்கு கீழே என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். புரியுதா? இப்போது ஆர்டிகல் 368 கீழே 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி. புரியுதா? 2 டைப், சிம்பிள் மெஜாரிட்டி அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அவ்வளோதான்.
அடுத்தது இந்த 2 டைப்பையும் வச்சு கான்ஸ்டியூஷனை 3 வேல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 3 வேஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பு, 3 வேஸ், 3 வழிகளில் திருத்தம் பண்ண முடியும். அந்த 3 வழிகளில் ஃபர்ஸ்ட் என்னென்னா அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். அதான் 15னா 25+1, அதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அவ்வளோதான். அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ratification of half of the state legislatures. Ratification of half of the state legislatures. புரியுதா? சிறப்பு பெரும்பான்மை மூலமாக பாராளுமன்றத்தில் திருத்தம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பாதி மாநிலங்களுடைய சட்டமன்றங்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். பாதி மாநிலங்களின் சட்டமன்றத்துடைய நம்பிக்கையையும் பெற வேண்டும். அதுதான் மூணாவது. எந்தெந்த விஷயத்துக்கு கீழே எது எதெல்லாம் வரும் பார்க்கலாம். இப்போது சிம்பிள் மெஜாரிட்டி கீழே ஒரு 18 விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த 18ஐயும் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே ஒரு 3 விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 8 விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ தனித்தனியாக பார்க்குறோம். பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் டாபிக் போட்டுக்கோங்க. பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இது கீழே என்னென்னலாம் நம்மளால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் admission or first one வந்து admission or establishment of new states. Admission or establishment of new states. அதாவது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதா இருந்தாலோ இல்லை வேற ஒரு நாட்டில் இருந்து நமக்கு வந்து ஒரு புதிய மாநிலத்தை வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலோ இது எல்லாத்துக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோ ஸ்டேட்டோட கன்சர்னோ தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டிலே ஒரு ஸ்டேட்டை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், புதுசாக உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதோட ஒரு ஏரியாவை குறைக்கிறது இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, இல்லை அதோட பேரை மாற்றி அமைக்கிறது. இப்போ வந்து சென்னைன்னு இருந்துச்சா தமிழ்நாட்டோட பேரை 96ல் கலைஞர் அதை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றினார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு மெஜாரிட்டியில் அனுப்புவாங்க, ஒரு பில் மாதிரி அதை வந்து பாஸ் பண்ணி நாங்கள் இப்படி ஒன்று பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்ஸ். மூணாவது அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்ஸ். Abolition or creation of legislative councils in states. மாநிலங்களில் மேலவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மேலவையை உருவாக்குறதுக்கோ இல்லை நீக்கிறதுக்கோ நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் பார்லிமெண்ட்லன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் மேலவைங்கிறது இருக்குது. கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மீதி ஸ்டேட்டில் வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் 1986 வந்து இது வந்து இல்லாமல் போயிடுச்சு. எம்ஜிஆரோட பீரியட்லேயே அது ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் செகண்ட் ஷெடியூல்.
செகண்ட் ஷெடியூல்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம்ல, சில நபர்களோட எமோல்மெண்ட்ஸ், அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர், ஜட்ஜஸ் இவங்களுடைய சேலரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம், படிகள், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சலுகைகள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இல்லை அவங்க இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணணுன்னாலோ அதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஷெடியூல்னு மட்டும் போட்டுக்கோங்க, 4th பாயிண்ட். அடுத்து 5th பாயிண்ட்டு, கோரம் இன் பார்லிமெண்ட். கோரம் இன் பார்லிமெண்ட், கோரம் முடிவு பண்ணுறதுக்கு. இப்போ கோரம்னா என்னென்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் கோரம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பேர் 500, இப்போ வந்து நார்மலாக இப்போ லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 545 பேர் இருக்காங்கன்னா இதில் 1/10 10 பேரில் ஒருத்தங்களாவது வரணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா ஒரு செஷன் கூடுறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தராவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 545 பேர்னா 54.5, கிட்டத்தட்ட 55 பேராவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கோரம். இதை முடிவு பண்ணுறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கோரம் இன் பார்லிமெண்ட் 5th பாயிண்ட். அடுத்து 6th பாயிண்ட், 6வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, 6th பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 780+ இருக்காங்க. ஓகேவா? அதாவது லோக்சபா, ராஜ்யசபாவில் இருக்கிற மொத்த பேருடைய சேலரியும் அலோவன்சஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 7th பாயிண்ட்டு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அடுத்து 8th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சலுகைகள், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான சலுகைகளை வந்து கொடுக்கக்கூடியதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதும் சிம்பிள் மெஜாரிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த்து பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக மேண்டேட்ரி கிடையாது. பட் ஆனால் அப்படி பேசணுமா வேணாவான்னு முடிவு பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது. யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட். அடுத்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் 10th பாயிண்ட். இத்தனை இப்போ வந்து 33+1 இருக்காங்க. 2019 வந்து ஃபைனலாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து 33+1 கொண்டு வந்தாங்க. அப்போ இது எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா சேம் சிம்பிள் மெஜாரிட்டி தான். இனிமேல் திருப்பி இன்னும் 2 பேரை கூட ஆட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், இது சுப்ரீம் கோர்ட் சம்மந்தமாக எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ். யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜில் தான் எல்லா விஷயமும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், பில்லாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறது எப்படி முடிவு பண்ணுறதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ். அடுத்த பாயிண்ட் வந்து சிட்டிசன்ஷிப். நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாத்துக்குமே இதுதான். ஓகேவா? அடுத்தது சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக அது அக்யூசிஷனாக இருக்கட்டும், டெர்மினேஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்து எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டி தான். எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு சட்டம் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கலாம். எலெக்ஷன்ஸ் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு. அடுத்தது டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பட் இதுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி இருக்குன்னா அடுத்த வருஷம் 235 பிரிக்கிறது, அங்கங்கே பிரித்து ஒரு புது தொகுதியை ஆட் பண்ணுறது, இல்லை
நேஷ்னல் லெவலில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து லோக்சபாவுக்கு வந்து இத்தனை அனுப்புகிறோம், ராஜ்யசபாவுக்கு இத்தனை பேர் அனுப்புகிறோம்லாம் இருக்கு இல்லையா, 18 + 39ன்னு. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. இதுக்கு டெலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க, அவங்க வந்து சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, அதை சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம லாஸ்ட்டாக 2001 படி நம்மளோடது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 2025 வரைக்கும் 25 வருஷத்துக்கு பைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு. மேபி 2026 மாற்றலாம், இல்லை இதையே கண்டினியூ பண்ணலாம். அதை பற்றி நம்ம பார்லிமெண்ட் கான்செப்ட்குள்ளே போகும்போது பார்க்கலாம். அப்போ டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், அதை பிரிக்கிறது, உடைக்கிறது, இல்லை புது அது வந்து எது என்ன பண்ணாலும் அதுவும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். அடுத்து யூனியன் டெரிட்டாரிஸ் ரிலேட்டடான சட்டம் போடுறதும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அடுத்து 5th ஷெடியூல் 6th ஷெடியூல், 5வது அட்டவணை 6வது அட்டவணை, இது சம்பந்தமான விஷயமும் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? அப்போ சிம்பிள் மெஜாரிட்டியில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னா நான் இப்போ சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். அடுத்தது பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். சிம்பிள் மெஜாரிட்டியில் நம்ம இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த கான்செப்ட் எல்லாமே இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்கன்னா அந்த பில் வந்து எது சம்மந்தப்பட்டது நீங்களே யோசிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி நடக்கும் அந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்களே யோசிக்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியான்னு அந்த பில்லை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்களே திங்க் பண்ணிக்கலாம். அப்போ பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அடுத்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. இது கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நீ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியால் மட்டும்தான் முடியும். அடுத்து டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த ரெண்டுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியால் மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சிம்பிள் மெஜாரிட்டி, அதுவும் அடுத்து பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கன்சென்ட், அதாவது ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு ஒன்று பார்ப்போம். அடுத்தது இது ரெண்டுத்துலேயும் இல்லாத விஷயங்கள் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். இது ரெண்டு தான் மேஜர் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில். அடுத்தது 3வது பாயிண்ட் போட்டுக்கோங்க. 3வது டாபிக், சிம்பிள் முடிஞ்சது, ஸ்பெஷல் முடிஞ்சது. பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட், ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். பட் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்பெஷல் கிடையாது, சிம்பிள் மெஜாரிட்டி. By special majority of parliament and half of the state, ratification of half of the state by simple majority. ஓகேவா? அடுத்தது இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு எதை வந்து இதுக்கு கீழே அமெண்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் சம்மந்தமான ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், ஆஃப் த ஸ்டேட் கிட்ட கன்சர்ன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, extend the executive power of the union and the state. Extend the executive power of the union and states. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, அதாவது நிர்வாக அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீட்டி வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட், இது ரெண்டு சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஸ்டேட்டோட கன்சர்ன் வேணும். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்.
அடுத்து ஃபோர்த் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் யாருக்கு? பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அது சம்மந்தமான சட்டம் போடணும்னா அதுவும் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில், இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சட்டம் போடணுன்னாலும் கண்டிப்பாக ஆஃப் த ஸ்டேட்டுடைய ராட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் எதுக்கு கீழே வரும்னா இந்த தேர்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஆஃப் த ஸ்டேட்டோட ராட்டிஃபிகேஷன், 7th ஷெட்யூல். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றத்தில் மாநிலங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அடுத்தது பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். அவ்வளோதான், பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பை திருத்தம் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்கு கீழே தான் வரும். நம்ம தான் அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டோமே டீட்டெயிலாக. பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆஃப் த ஸ்டேட்டோடைய ராட்டிஃபிகேஷனும் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.